ஒரு முறை தேவலோக கன்னிகை ஒருத்தி துர்வாச முனிவரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாச்சு. அவரை பார்த்ததுமே தன்னோட கையில வச்சிருந்த ஒரு மாலையை அவர்கிட்ட கொடுக்க நினைச்சா. முனிவரும் அதை மகிழ்வோட வாங்கிக்கிட்டு அவளை ஆசீர்வதிச்சுட்டு போனாரு. அவ கொடுத்த அந்த மாலையை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது எதிரில ஒரு யானை மேல உட்கார்ந்து தேவேந்திரன் வந்துட்டு இருந்தான். துர்வாச முனிவர், இந்த மாலை நம்ம கிட்ட இருக்கிறத விட தேவேந்திரன் கிட்ட இருந்தா அது ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைச்சு அதை இந்திரன் கிட்ட கொடுத்தாரு. தேவேந்திரன் அந்த மாலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியாம, எதிரில யாரு நிக்கிறாங்கன்னு கூட உணராம அதை தன்னோட வஜ்ராயுதத்தால வாங்கி யானை மேல வச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த மாலையில இருந்து வந்த வாசனையால வண்டு கூட்டம் மாலையை மொய்க்க அதை தாங்க முடியாத யானை அந்த மாலையை கீழே தள்ளிவிட்டு அதை மிதிக்கவும் செஞ்சிருச்சு. ஏற்கனவே கோபமா இருந்த முனிவர் யானையோட இந்த செயலை பார்த்து இன்னும் கோபமாகிட்டாரு. அத்திரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்த இந்த துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு சாபத்தினாலதான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேளுங்க.